யாராவது வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சவங்க ஆன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு சப்ஜெக்ட், ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? மங்கை மேடம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம், டவுட் ஒண்ணும் இல்ல. என்ன மேடம்? டவுட் ஒண்ணும் இல்ல மேடம். அது மெடிடேஷன் பண்ணும்போது சில நாள் வந்து நல்ல பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா தெரியுது, சில நாள் கொஞ்சம் டவுன் ஆயிடுது. அதுதான் ஒண்ணு, மத்தபடி ஒண்ணும். அது எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறதும் மனசை பத்தி தான். ஸோ மனசோட நிலை எப்படி இருக்கோ அந்த நிலைக்கு ஏற்பதான் தியான நிலை வருது. ஸோ தியானம் என்பது இங்க தியானத்துல நம்மளோட மனநிலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், மியூசிக் ஆன் பண்ணிக்கிறோம். தூங்கும் போது கூட நம்ம என்ன சொல்றோம், நல்ல ஒரு நம்ம மொபைல் இதெல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் பார்க்காம கொஞ்சம் ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இல்ல தியானம் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் செய்யும் போது மனசு வந்து தானா அமைதி அடையுது. ஸோ அந்த அமைதியான நிலையில நம்ம தூங்கும் போது நல்ல ஆழமான தூக்கம் வருது. அதுவே நம்ம வந்து யார் கூடயோ நம்ம வீட்டுல வந்து கணவர் கூட சண்டை போடுறதோ இல்ல குழந்தைங்க கூட சண்டை போட்டுட்டு நம்ம படுக்கும்போது அன்னைக்கு தூக்கமே வந்து டீப்பா இருக்காது. தூக்கம் டீப்பா இருக்காது. அதே நேரத்துல நமக்கு கனவுகள் கூட கொஞ்சம் நமக்கு டிஸ்கம்ஃபர்டபுளா ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய கனவுகள் இல்ல பயமுறுத்துற மாதிரி கனவுகள் இப்படி வரும். ஸோ யார் ஒருவருக்கு கனவுகள் டென்ஷனா இருக்கு இல்ல பயமா இருக்கு இல்ல பேய் பிசாசு இந்த மாதிரி தேவையில்லாதது ஏதோ வருது அப்படின்னும் போது அங்க என்னன்னா நம்ம மனசு தூங்கும் போது சரியா இல்ல, ஏதோ ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கோபம், வெறுப்பு இந்த மாதிரி நிலையில நம்ம தூங்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மனசோட நிலைக்கு ஏற்பதான் கனவுகள், மனசோட நிலைக்கு ஏற்பதான் தியானம். சரிங்களா? ஸோ அந்த தியான நிலை சரியா இல்லை அப்படின்னா நமக்கு அன்னைக்கு வீட்டுல ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு டென்ஷனு இல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடன்னு வேலை முடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல உட்கார்ந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தியானம் சரியா அமையாது. புரியுதா? தியானம் செய்யணும். ஸோ தியான நேரம் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எப்போ இருக்கு அப்போ கரெக்டா நமக்கு எப்போ வந்து அந்த டைம் வந்து வரல. ஸோ அப்போ வந்து நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த யூனிவர்ஸ்ல நமக்கு இந்த டைம் வந்து நம்ம ஒதுக்க முடியல அப்படின்னும் போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நேரம் இல்லை அப்படின்னா டோட்டலா தியானம் ஸ்கிப் பண்ணாம கொஞ்ச நேரம் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை நாம கன்வீனியன்ட்டா மாத்திக்கிட்டு, ஸோ அங்க டென்ஷன் வேண்டாம், டென்ஷன் இல்லாம நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மனசை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ மனம் அப்படின்றது நம்மள ஆட்டி வைக்கிற ஒரு பொருள். இப்போ நான் அப்படின்றது நம்ம வந்து இந்த உருவத்தை நினைக்கிறோம். இந்த உருவத்தை விட ஸ்ட்ராங்கான நான் யாருன்னா மனம். இந்த மனசை விட இன்னும் உண்மையான நான் யாருன்னா ஆன்மா. சோ இங்க எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியல. சோ ஆன்மா என்பது நிரந்தரமான நான், அதுக்கு அழிவே கிடையாது. ஆன்மா என்பது நிரந்தரமான நான், அதுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. அதுதான் உண்மையான நான். அந்த நான்ல இருந்து இந்த மனம் என்ற நான், இந்த உடல் என்ற நான் பிறக்குது. சோ இந்த மனம் என்ற நான்கு வந்து எது ஆதாரம் அப்படின்னா சொசைட்டி. மனசு ஃப்ரேமிங் எப்படின்னா இந்த சொசைட்டி. ஃபர்ஸ்ட் வீட்டுல நமக்கு பிறந்ததுல இருந்து நம்ம மனசை வந்து எப்படி வைக்கிறாங்க, நீ ஒரு பெண்ணு, நீ ஒரு தமிழ்நாட்டுல இருக்க, நீ வந்து சென்னையில இருக்க, அங்க இருக்க, இங்க இருக்க, இது எல்லாமே இந்த ஃபேமிலியோட இது. அண்ட் சொசைட்டி நம்ம எங்க இருக்கோம், இந்தியாவுல இருக்கோம், இந்தியா கல்ச்சர் ஃபாலோ பண்றோம். ஸோ நம்ம
இந்த மாதிரி சுடிதார் போடுறது, சாரி அணியிறது. அண்ட் வந்து சொசைட்டில என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. ஸோ பக்தி எது மேக்சிமம் இருக்கோ அதுதான், சொசைட்டில என்ன இருக்கோ அதுதான் நம்ம மனசு வந்து எடுத்துக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ரிலீஜனு, கேஸ்ட், இது எல்லாமே எப்படி வருது? ஆண்மாக்கு ரிலீஜன் இருக்கா? மதம் இல்ல. இருக்கா? ஆண், பெண் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஸோ உண்மையான எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா நான் இந்த உருவம் எடுத்த பிறகு, இந்த மனம் என்றது நான் வந்து மனம் அப்படின்றது இந்த சொசைட்டி, ஃபேமிலி, சொசைட்டி, நெய்பர்ஸ் இது எல்லாம் வந்து நமக்கு என்ன நாலேட்ஜ் குடுக்குதோ அதுதான் மனசு. ஸோ இங்க பார்த்தோம்னா இன்னும் மனசு அப்படின்றது எப்போ கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, எல்லா விஷயங்கள் ரொம்ப பெர்சனலா எடுத்துக்க கூடாது. நம்ம எந்தெந்த விஷயங்கள் பர்சனலா எடுத்துக்கிறோமோ, எக்ஸ்பெக்டேஷன் வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அவ்வளோ ஏமாற்றம் நமக்கு வருது. ஒரு ஒரு வாட்டி அந்த எதிர்பார்ப்பு கரெக்ட்டா கிடைச்சிரும். நம்ம எதிர்பார்த்தது கரெக்ட்டா கிடைச்சிரும். அப்ப எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காத போது கவலை. ஸோ இது எல்லாம் என்னது? மனசோட வேலை. இந்த மனசோட வேலை எப்படி நடக்குது? அது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாழ்க்கையில முதல் நான் என்ன அப்படின்னா ஆன்மா. ஆன்மாக்கு நம்ம செய்ய வேண்டிய சராசரி தேவைதான் தியானம். அது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மாக்கு நம்ம குடுத்துட்டா போதும். அது வேற எதுவுமே கேட்காது. ஆன்மாக்கு நீங்க தியானம் குடுத்துருங்க. அது மட்டும் தான் அதுக்கு தேவை. அண்ட் மனசு. மனசுக்கு என்ன தேவை? அமைதி. அந்த அமைதியும் நெறைய பெர்சன்டேஜ் தியானத்தால தான் கிடைக்குது. கொஞ்சம் பெர்சன்டேஜ் இந்த வாழ்க்கை. நம்ம வாழ்ற ஃபேமிலி, இந்த வாழ்க்கையோட கனெக்ஷன். மேக்ஸிமம் அமைதி தியானத்தால கிடைக்குது. ஒரு கொஞ்சம் அமைதி நம்ம ஃபேமிலில எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த அமைதியும் கிடைக்குது. ஸோ இங்க இந்த அமைதி வந்து சரியா இல்ல அப்படின்னும்போது, நம்ம தியானத்துல உட்கார்ந்தாலும் அங்கேயும் அமைதி இருக்காது. சரியான இப்ப சொன்னாங்க இல்லையா மேடம், நான் எனக்கு அப்பப்ப சரியா அமையாது. அது என்னன்னா, நம்ம மனச ஆல்ரெடி சரியா வச்சுக்கலாம். மனம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆன்மா. செகண்ட் நான் மனம். 3வதா தான் இந்த உடல். ஸோ 3 நான் அப்படின்றது இருக்கு. இந்த 3 சேர்ந்தாதான் கம்ப்ளீட் நான். நான் யாருன்னா உடல், மனம், ஆன்மா. நான் உடல் மட்டும் நான் சொல்றவங்க எல்லாருமே ஞானம் இல்லை. அவங்களுக்கு ஆன்மீக ஞானம் இல்லை. ஆன்ம ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த உடலும் மனசுதான். அதுக்கு மேல ஆன்மான்னா தெரியாது அவங்களுக்கு. அப்போ அந்த ஆன்மாவ பத்தி தெரியாதுன்றவங்களுக்கு ஆன்மீக ஞானம் இல்லை. அவ்வளவுதான். அது தப்பு கிடையாது. அந்த ஞானம் இல்லாத போது, நம்ம கூட நான் உடல் மட்டும்தான், மனசு மட்டும்தான் அப்படின்னு நெனைச்சிருக்கோம். ஸோ அது தெரியாததால அந்த ஞானம் இல்ல. ஸோ அந்த ஞானம் இப்போ பிஎஸ்எஸ்எம்ல நம்ம வந்த அப்புறமா அந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப ஆன்மீக ஞானத்துல முக்கியமான ஞானம் ஆன்மாவ உணர்வது. ஆன்மீகம் அப்படின்னாலே அதுலயே ஆன்மான்ற பொருள் அந்த வார்த்தை இருக்கு. ஆன்மீகம், ஆன்மா. ஆன்மாவ பத்தி படிப்பு தான் ஆன்மீகம். நம்ம பூஜை பண்றதோ, கோயிலுக்கு போறதோ, அபிஷேகம் செய்றதோ, இல்ல வேற வழிபாடுகள் பண்றதோ, நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதோ, முஸ்லிமா இருக்கிறதோ ஆன்மீகம் கிடையாது. அது ஒரு பகுதி தான். அதுவே ஃபுல் ஆன்மீகம் கிடையாது. நீங்க ஆன்மாவ பத்தி எவ்வளவுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு, எவ்வளவுக்கு எவ்வளோ ஞானத்த வந்து உங்களால பெற முடியுதோ, அதுதான் ஆன்மீகம். ஆன்மாவ பத்தி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ, ஸ்டடி ஆஃப் சோல் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுலயும் நம்ம இங்கிலீஷ் வார்த்தையிலயும் கூட ஸ்பிரிட் அப்படின்றது இருக்கு பாருங்க. ஸ்பிரிட் போட்டுதான் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வருது. ஸோ அதை பிரிச்சு பார்க்கும்போது ஸ்பிரிட் ஆன்மாவை பத்தி தெரிதல் ஆன்மீகம், ஸ்பிரிட்டை பத்தி தெரிஞ்சு கொள்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இப்படி அந்த வார்த்தையிலேயே அந்த பொருள் இருக்கு. ஸோ இந்த 3 நான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 நானுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்மா, செகண்ட் மைண்ட், தேர்ட் தான் பாடி. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா இப்ப எல்லாருமே ரிவர்ஸ்ல இருக்காங்க. உடலுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்.
இந்த 24 மணி நேரத்துல உடலுக்கு தான் அதிகமான நேரத்தை ஒதுக்குறோம். கொஞ்ச நேரம் மனசுக்கு ஒதுக்குறோம். இன்னும் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் ஆன்மாவுக்கு ஒதுக்குறோம். அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ்ல வாழ்றோம். சோ ரிவர்ஸ்ல வாழும்போது நமக்கு கிடைக்கிற அமைதியும் ரிவர்ஸ்ல தான் இருக்கும். பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை அப்படின்றது 50-50. வாழ்க்கை பாதி, ஆன்மீகம் பாதி. அப்படின்னா, டே ஃபுல்லா நம்ம வந்து வாழ்க்கைய வாழணும். ராத்திரி ஃபுல்லா தியானம் செய்யணும் அப்படின்னு வந்து ஆன்மீகத்துக்கு ஒதுக்கணும். தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த நிலைய கொண்டு வருவதற்கு இன்னும் யாருக்குமே பெரிய எல்லாருக்குமே இன்னும் பிராக்டிஸ் ஆகல. அவ்ளோ நிலைய நம்ம கொண்டு வரணும். அதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் நம்மளாச்சு இந்த பிரமிட் சொசைட்டில இருக்கிற நம்மளாச்சு கொஞ்ச நேரமாவது நம்ம அந்த நேரத்தை ஆன்மீகத்துக்கு ஒதுக்குறோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 20% 30% ஆவது ஆன்மீகத்துக்கு ஒதுக்குறோம். ஸோ நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஸோ இங்க நம்ம ஆன்மீகத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோமோ அவ்வளோ ஞானம், அவ்வளோ அமைதி, அவ்வளோ தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வருது. சோ இந்த ஒரு பிறப்பின் நோக்கமே பாத்தீங்கன்னா ஆன்மாவை முழுசா நீங்க புரிதல், அந்த ஆன்மாவை பத்தி முழு விவரங்கள் தெரிஞ்ச முழு ஞானத்தை அடைஞ்சு இந்த உலகத்துல வேற எந்த ஞானமும் நம்ம கற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகும்போதுதான் பிறவி அப்படின்றது கிடையாது. அப்படின்னா கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம கத்துக்கணும், படிக்கணும். இப்ப வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு 10th வச்சுக்கோங்க. 10th ஒரு சப்ஜெக்ட் போனா திரும்ப அந்த சப்ஜெக்ட் எழுதிதானே ஆகணும். பாஸ் பண்ற வரைக்கும் ஃபெயில் ஆன சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப எழுதிதான் ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்க இருந்து பூமியில இருந்து அடுத்த நிலைக்கு மேல் லோகங்களுக்கு நம்ம போகணும்னா இங்க ஒவ்வொரு பாடமும் நம்ம பினிஷ் பண்ணணும். அந்த ஆன்ம பாடங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். எந்த ஆன்ம பாடங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்கலனாலும் அதை கம்ப்ளீட் பண்ணலைனாலும் திரும்ப பிறக்கிறோம். ஸோ கம்ப்ளீட் ஆன்ம ஞானம் படிச்சாகணும், அதை முடிச்சாகணும். அந்த எக்ஸாம் முடிச்சாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ அதனாலதான் ஆன்மா ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் நான் என்பதுதான் அழிவில்லாத நான். அந்த நானோட படிப்பு தான் நம்ம நிறைய படிக்கணும். பிஎஸ்எஸ்எம்ல சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஆன்மாவோட படிப்பு தான். ஆன்மாக்கு தேவையான படிப்பு தான் இங்க வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா? சோ இது நம்ம எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்ப வந்து சயின்ஸ் எல்லாருமே வந்து ப்ரூஃப்ஸ் கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆன்மீகத்துல சொன்ன மகான்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? குவாண்டம் பிசிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இப்ப குவாண்டம் சயின்ஸ் சொல்றாங்க. அந்த குவாண்டம் சயின்ஸ்ல சொல்லப்பட்டது என்னன்னா கம்ப்ளீட்டா ஆன்மீகம். ஆனா அது சயின்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற பாஷைன்னு சொல்லலாம். சயின்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் புரியுற பாஷை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எண்ட் ப்ராசஸ்ல அவங்க சொன்ன விஷயம் குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா நத்திங்னஸ், ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் குவாண்டம் ஃபீல்டு, குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுது. குவாண்டம் சயின்ஸ் சொல்லுது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதோட மூலப்பொருள் என்னன்னு பேக்வர்ட் போனோம்னா அதோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா நத்திங்னஸ்ல இருந்து தான் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டேபிள், ஒரு உடன் டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த உடன் டேபிள் அது டேபிளா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஒரு மரமா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கும் முன்னாடி ரிவர்ஸ் போகணும். ஸோ டேபிளா இருக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு வுட். அந்த வுட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரமா இருந்துச்சு. ஸோ மரமா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளான்டா இருந்துச்சு. அந்த பிளான்டா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஒரு விதையா இருந்துச்சு. ஸோ விதையா வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அங்க. ஸோ சயின்ஸ்ல பார்த்தாலும் அது அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் போன அதே மாதிரிதான் நாம கூட. ஸோ இவ்வளவு பெரிய உருவத்தோட நம்ம இருக்கோம் இப்போ.
நான் இந்த உருவம் அணியாத முன்னாடி எப்படி இருந்தேன்? அம்மாவோட கருவுல இருந்தேன். சோ அம்மாவோட கருவுல எப்படி நான் உருவாகுனேன்? ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல. சோ அம்மாவோட எக்ல அந்த ஸ்பெர்ம் வந்து சேரும்போது ஒரு உருவம் வந்துச்சு. அந்த உருவத்துல நான் வந்து சேர்ந்தேன். சோ இப்படி அதுக்கும் முன்னாடி அம்மாவோட கருவுல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்ல. நத்திங். அம்மாவோட கர்ப்பத்துல என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒண்ணுமே நத்திங்னஸ் அப்படின்றது தான் உண்மை. இந்த குவாண்டம் சயின்ஸ் சொல்றது கூட அதேதான். இது வந்து ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றோம்? ரொம்ப மேலோட்டமா தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நெறைய புத்தகங்கள் படிக்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு புரியணும்னா அனுபவிக்கணும் அது எல்லாமே. இது எல்லாமே இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த விஷயம் எனக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்போ நீங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் தியானத்துல இப்போ வந்து இது முடிச்சுட்டு நம்ம தியானத்துல உட்காரும்போது, இந்த இப்ப கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நான் அனுபவமா எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ஒரு தாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்குள்ள அத அனுபவிப்பீங்க. சோ அந்த மாரி தாட் கூட வச்சுக்கலாம் நம்ம. சோ ஒரு விஷயத்த கேட்கணும். அது புரிஞ்ச வரைக்கும் புரியுது. புரியாதது எல்லாமே நமக்கு ஏதோ உள்ள எங்கேயோ இருக்கு. இப்போ விஸ்வத்துல எல்லாருமே அந்த நத்திங்னஸ்ல இருந்து தான் நம்ம எல்லாரும் பொறந்திருக்கோம். அப்படின்னா சூன்யம் அப்படின்னு சொல்றோம் சான்ஸ்கிரிட்ல. சூன்ய, சூன்ய, சூன்யம் அப்படின்னு சொல்றோம். அங்கே இருந்து தான் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத அந்த நிலையில இருந்து தான் ஒளி அப்படின்றது வந்து உருவாச்சு. அதுல இருந்து ஒவ்வொன்னா இப்படி வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ நத்திங்னஸ் குவாண்டம் சயின்ஸ் சொல்றதும் அந்த நத்திங்னஸ் தான். ஸோ இந்த சத்தியத்தை இப்போ இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இன்னொரு விதமாக அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்மீகத்துல வேற விதமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது சத்தியம் என்பது ஒண்ணுதான். எந்த வகையில போனாலும் நீங்க ஆன்மீக வகையில போனாலும் சயின்ஸ் வகையில போனாலும் சத்தியம் ஒண்ணுதான். நத்திங்னஸ் அப்படின்றது தான் உண்மை. சோ இங்க நம்ம மனசுல அப்படின்றது மனம் பிரெயின் இப்ப வந்து நம்ம பிசிக்கல் பாடியில நம்ம பார்க்கோம்னா பிரெயின். சோ பிரெயின் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த பிரெயினால தான் உடல் இயங்குது. கரெக்டா? சோ இந்த பிரெயின் வந்து ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு சிக்னல்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி உருவாக்கி அது நமக்கு கொடுக்குது. சோ இந்த பிரெயின்ல பார்த்தோம்னா பிரெயின் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜீவ ரசாயன பொருள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு நொடியும் உருவாகிட்டே இருக்கு. சோ இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி அது உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள், நம்ம கேட்கிற விஷயங்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட கோரிக்கைகள், நம்மளோட ஆசைகள், வெறுப்புகள், விருப்புகள், அப்புறமா வந்து நம்மளோட அனுபவங்கள்ல வர எமோஷன்ஸ். இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் நம்ம மைண்ட் வந்து உருவாக்குது. சோ இந்த வைப்ரேஷன்ஸை வந்து நமக்கு வந்து 4 விதமா 5 விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. அது நம்ம வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னா பீட்டா பீட்டா வேவ்ஸ், ஆல்பா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ் அண்ட் காமா வேவ்ஸ் 5 விதம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டா வேவ்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து எந்த விதமான யோசனைகள் அது வந்து சரியானது இல்ல தவறானது, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ் எல்லாமே இந்த பீட்டா வேவ்ஸ்ல நமக்கு இங்க நமக்கு என்ன சொல்றாங்க? நமக்கு கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? பகவத்கீதையில நிறைய விஷயங்கள் எல்லாமே நீ நினைக்கிறது தான் நடக்குது. எத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற பாவங்கள் எப்படி இருக்கோ உன்னோட வாழ்க்கை அப்படிதான் மாறுது. சோ உன்னோட வாழ்க்கை உன்னோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு அப்படின்றது நம்ம மறக்க கூடாது. இந்த விஞ்ஞான சாஸ்திரமும் கூட இதுதான் சொல்லுது. சோ இந்த எல்லா வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா முதலாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ஸ்
இந்த தரங்கங்கள் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பீட்டா வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வேவ்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில வேவ்ஸ் வந்து நல்ல அமைதியான வேவ்ஸ், ஒரு சிலது வந்து மங்கை மேடம் மியூட்ல போயிடுங்க, வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், மத்தவங்க மியூட்ல இருந்துருங்க. சோ இங்க அந்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேவ்ஸ் வந்து ஒவ்வொரு அலைகளாக உருவாகுது. அந்த அலைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப காமா, ரொம்ப நிதானமான வேவ்ஸ் இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா. இது எல்லாம் கூட நம்ம எமோஷன்ஸ பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து என்னென்ன வேவ்ஸ் வந்து நம்ம உபயோகிக்கிறோம். நமக்கு வந்து நெறைய ஃபார்ம் ஆகுதுன்னா, பீட்டா அண்ட் ஆல்ஃபா. நம்ம கண் முழிச்சு தினமும் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம கண் முழிச்சு செய்யற வேலைகள்ல நம்ம பிரெயினோட வேவ்ஸ் வந்து பீட்டா, ஆல்ஃபா இந்த 2ல தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சோ இங்க பீட்டா வேவ்ஸ் அப்படின்னும்போது எல்லா எமோஷன்ஸ் உங்களுக்கு கோவம் வந்தாலும், பயம் வந்தாலும், பொறுமையா இருந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், என்ன ஒரு எமோஷன் உங்களுக்கு வந்தாலும் அது பீட்டா அலைவரிசை. பீட்டா வேவ்ஸ்ல தான் மைண்ட்ல இருக்கும். சோ அந்த பீட்டா வேவ்ஸ் வந்து வரும்போது அதுக்கேத்த மாதிரி தான் அந்த அலைவரிசை நம்ம எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த வேவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொரு கணமும் ரெஸ்பாண்ட் பண்ணும். மனசு வந்து பிரெயின் வந்து எந்த விதமான வேவ்ஸ் அலைவரிசையை வந்து உற்பத்தி செய்தோ அது வந்து அந்த மெசேஜ் சிக்னல் வந்து உடல்ல ஒவ்வொரு அணுவுக்கும் டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த சிக்னல் போயிட்டு அதே எமோஷனை நம்ம சுமக்கிறோம். இப்ப வந்து ஒரு மணி நேரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கோம். ஸோ 1 hour இந்த நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்கு தரும். ஸோ இந்த நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்கு தரும்போது அந்த அமைதியான அந்த தரங்கங்கள், அந்த வேவ்ஸ் வருது. ஸோ அமைதியான அந்த வேவ்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பிரெயின் வந்து அது உருவாக்குச்சு. நம்ம அது கேட்கறதால அந்த பிரெயின் அது உருவாக்குச்சு. ஸோ இந்த ஒரு நான் இப்ப அமைதியா இருக்கேன் அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து உடல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த மெசேஜ் போகுது. சோ அந்த மெசேஜ் அந்த மாதிரி போகும்போது கம்ப்ளீட்டா உடல் முழுக்க அப்படியே அமைதி ஆயிடுது. சோ இப்படிதான் நம்ம மனசு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி அது பிக்ஸ் பண்ணி அந்த ஒரு அலைவரிசையை உருவாக்குது. அது உருவாக்குன அந்த அலைவரிசை தான் உடல் முழுக்க அந்த மெசேஜ் போயிட்டு அதுவே ஃபாலோ ஆகுது. சோ இங்க எமோஷன்ஸ் அப்படின்றது மெயின். நீங்க எந்த எமோஷனை எடுத்து உங்க மனசுல வைக்கிறீங்களோ அந்த எமோஷனுக்கு ஏத்த அலைவரிசை அங்க உருவாகி அதுதான் நம்ம உடல் முழுக்க அந்த ரத்த ஓட்டத்துல போயிட்டு ஒவ்வொரு அணுல போகுது. ஒரு சிலருக்கு வந்து கோவம் வரும்போது என்ன சொல்லும், என்னோட ரத்தம் கொதிக்குதுப்பா, என்னால முடியல அப்படின்னு வந்துன்னா அவங்க வந்து அப்படியே வந்து தவிப்பாங்க. சோ அங்க என்னன்னா அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த இத வந்து அங்க பிரெயினுக்கு வந்து கொடுத்தாச்சு. பிரெயின் வந்து அது நல்லா வந்து பிக்ஸ் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரெயின் பிக்ஸ் பண்ணிச்சுன்னா திரும்ப உடல் முழுக்க அதே ஒரு மெசேஜ் போய் ரீச் ஆனது. ஃபர்ஸ்ட் நம்ம கோவப்பட்ட உடனே ஒரு சில நொடிகள் ஒன்றும் இருக்காது, உடல்ல நார்மலா தான் இருக்கும். இந்த வாட்டி கவனிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ பிரெயின்ல அந்த மெசேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மெசேஜ் உடல் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் இப்ப நீங்க 5 நிமிஷத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, கொஞ்சமா உடல்ல வந்து ஒரு மாதிரி மாற்றம் வரும். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் அதே கோவத்தை நீங்க சுமக்குறீங்க, இன்னும் ஜாஸ்தி ஆகும். இன்னும் கால் மணி நேரம், அரை மணி நேரம் அந்த கோவத்தை சுமக்குறீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும், கொதிக்கும், பிளட் எல்லாம் கொதிக்கும் அப்படியே. அப்படின்னா அந்த ஒரு மெசேஜ் ஃபுல் பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு அந்த பிளட் கொதிக்கிற அளவுக்கு கோவம் வந்து உங்களுக்குள்ள சர்க்குலேட் ஆகும். ஸோ இதுதான் பிரெயினோட கம்ப்ளீட் அந்த ஒவ்வொரு சிக்னல்ஸ், ஒவ்வொரு அலைவரிசை. ஸோ இந்த பீட்டா வேவ்ஸ் அப்படின்றது எல்லா விதமான எமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த வேவ்ஸ் வந்து உருவாகுது.
ஆல்பா வேவ்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது எப்ப இந்த ஆல்பா வேவ்ஸ் வருது அப்படின்னா, நம்ம அமைதியா இருக்கோம். நான் இப்ப அமைதியா இருக்கேன். இந்த கிளாஸ்ல அமைதியா நான் கேட்கிறேன் அப்படின்னும் போது அங்க ஆல்பா வேவ்ஸ் ஓடுது. ஸோ ஆல்பா வேவ்ஸ் உருவாக்கி ஆல்பா வேவ்ஸ் தான் இப்ப இருக்கு அப்படின்னு அந்த பிரெயின் டிசைட் பண்ணதும் உடல் முழுக்க அந்த ஒரு இது ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறமா டெல்டா. டெல்டா வேவ்ஸ் நமக்கு எப்ப இருக்கும்னா, நம்ம தூங்கிட்டோம். நல்லா டீப்பா போயிட்டோம். நல்லா ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியல. நல்லா தூங்கிட்டோம். ஸோ அந்த டீப் உறக்கத்துல, நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல பார்த்தோம்னா, டெல்டா வேவ்ஸ்ல நம்ம மனசு நம்ம பிரெயின் வந்து எப்பவுமே தூங்காது. எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஹார்ட், பிரெயின் இந்த 2ம் வேலை செய்யலைன்னா நீங்க இறந்துட்டீங்க. ஸோ ஹார்ட் ஒரு ஒன் மினிட் இல்ல 1 to 3 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஹார்ட் அடிக்கலன்னா நம்ம அவ்வளவுதான் ஃபினிஷ். அதே மாதிரி பிரெயின் கூட பிரெயின் டெட் ஆனா கூட நம்ம வாழ முடியுமே தவிர ஹார்ட் போச்சுன்னா ஹார்ட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வாழ முடியாது. பிரெயின் டெட்ன்னு சொல்லுவாங்க. பட் பிரெயின் டெட் ஆனா கூட நம்ம வாழ முடியாது. ஏன்னா பிரெயின் தான் எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றது. ஹார்ட் வந்து பிளட் பம்பிங் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்குது. பிரெயின் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட். நம்ம இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு வந்து சொல்லும்போது பர்சனலா பார்க்கும்போது முக்கியமா தோணும். பட் ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு இயங்காது. எல்லாமே கனெக்டட். ஸோ அங்க அந்த பிரெயின்ல அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தென் அகெயின் அந்த டெல்டா வேவ்ஸ் ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ எல்லாத்தையும் மறந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நம்ம பிரெயின் வேவ்ஸ் வந்து டெல்டா வேவ்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி நம்ம தியானத்துல நல்ல டீப் ஸ்டேட் போயிடுறோம். டீப் ஸ்டேட் போயிட்டு நான் யார் அப்படின்ற விஷயமே தெரியாது, நான் மறந்துட்டேன், நேரம் போனது தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சமாதி நிலை. அந்த சமாதி நிலை கூட நமக்கு டெல்டா வேவ்ஸ் தான் சொல்றாங்க. சயின்டிபிக் இது எல்லாமே என்னன்னா சயின்டிபிக்கா சொல்றது. நம்ம தியானத்துல சொல்லும் போது நான் சமாதி நிலையில இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தா நம்ம வந்து சொல்றோம். எண்ணமற்ற நிலையில இருந்த நம்ம சொல்றோம். பட் சயின்டிபிக்கா நமக்கு புரியணும். இப்ப குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, என்ன நடக்குது தியானத்துல அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்லுங்க இந்த ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ் இப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாய் மூடிட்டு கேக்குங்க எல்லாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல சயின்ஸ் மூலமா சொல்லும் போதுதான் அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மத்ததெல்லாம் புரியாது. இந்த சோ அப்போ அந்த ஆழ்நிலை சமாதி நிலை அப்படின்றதும் இந்த டெல்டா வேவ்ஸ்ல நமக்கு கிடைக்குது. ஸோ சயின்ஸ்லயும் நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் அந்த ஆழ்நிலையில இருக்கிற அந்த அந்த பொருள், அந்த சைதன்யம் அப்படின்றது தான் திரும்ப எந்த ஒரு வகையில நம்ம போனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தீட்டா தீட்டான்னு சொல்லுவோம். தெட்டா தீட்டா எதுவான நம்ம வந்து சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம இருப்போம். இதுல நம்ம யோசனைகள், நம்ம சிந்தனைகள் எல்லாமே அந்த சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படின்னா சொல்லணும்னா கனவுகள் வருது இல்லையா, ஸோ அது சப்கான்சியஸ் ஸ்டேட். அண்ட் வந்து ரொம்ப கிரியேட்டிவா பண்றோம். ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாராவது எந்த ஒரு வகையில எந்த ஒரு கல்வியிலே ஆனாலும் ஏதோ ஒண்ணு கிரியேட்டிவா பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த தீட்டா வேவ்ஸ் இருக்கும்போது அந்த கிரியேட்டிவ்னஸ் வருது. அழகான படம் வரைகிறது, ரொம்ப ருசியா சமைக்கிறது, ரொம்ப அழகா பாடுறது, ரொம்ப ரொம்ப நல்ல வந்து வார்த்தைகள் பேசி ரொம்ப ஒரு என்ன சொல்றது அழகான அருமையான மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்பான வார்த்தைகள் பேசி இதெல்லாமே இன்னொருத்தரை வந்து அவங்க பேசும்போதே உருகிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி நம்ம பேசுறோம்னா அப்போ தீட்டா அலைவரிசை நம்ம மனசுல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சுஜன இங்க என்னன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி. எவ்வளோ இதே விஷயம்தான் எனக்கு தெரியும், ஆனா அவங்க சொல்லும் போது எவ்வளவு கிரியேட்டிவா பேசுனாங்க, எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு சிலரை பார்க்கும்போது. அந்த கிரியேட்டிவிட்டியான அந்த ஒரு நிலை அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வரும்போது அவங்க மனமானது அந்த தீட்டா அலைவரிசையில இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி அழகான விஷயங்கள் அப்ப நடக்குது.
ரொம்ப ஆழ்நிலை ஞாபகங்கள். அப்படின்னா நம்ம முன்பிறவி இது ரொம்ப சின்ன வயசுல 1 வயசுல நடந்தது, 3 வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எப்ப ஞாபகம் வரும்? டக்குன்னு ஒரு 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 செகண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயோ நடந்தது ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவும் நமக்கு இந்த தீட்டா வேவ்ஸ் ஓடுது அப்படின்னு அர்த்தம். இங்க பார்த்தீங்கன்னா, எந்த மதத்துக்கும், மனித இனத்துக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த தீட்டா வேவ்ஸ் ஒரு நீங்க வந்து ம் 1 மினிட் மாஸ்டர்ஸ். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாமே மனச வந்து படிச்சு, அவங்க மனசுல இருக்கிற சைக்கிளாட்ரிஸ்ட்ன்னு நெனைக்கலாம். சைக்கிளாட்ரிஸ்ட் எல்லாமே நம்ம சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போகும்போது, அவங்க இங்க எல்லாமே வந்து சம்திங் ஏதோ எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு மெஷின் மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஃபுல்லா வைரல் எல்லாம் தலையில வச்சு, அது சம்திங் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி, அவங்க சைக்காலஜிக்கலா உள்ள கொண்டு போயிட்டு, ஆ ம் அந்த சம்திங் இந்த மாதிரி அவங்கள மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு இது பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த தீட்டா வேவ்ஸ்ல அது நடக்கப்படுது. அவங்களுக்கு சின்ன வயசுக்கு அவங்கள வந்து பின்னோக்கி கொண்டு போறது. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசுல அடக்கி வச்சிருக்காங்க. அத வந்து கண்டுபிடிச்சு அவங்க அவங்க வாயாலே சொல்ல வச்சு, சைக்கிளாட்ரிஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த அவங்க இந்த நிலையில மனச கொண்டு வந்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்களாம். இந்த தீட்டா அலைவரிசை இந்த மனநிலைக்கு கொண்டு போறாங்க அவங்க. சைக்கிளாட்ரிஸ்ட் இந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு, அந்த நிலையில தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்கப்படுது. திரும்ப முழிச்ச உடனே இந்த நிலையிலேருந்து வெளிய வந்துடுறாங்க. இந்த நிலையிலேருந்து வெளிய வரும்போது அவங்க பேசினது அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க என்னெல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க, நீங்க என்னெல்லாம் வந்து அங்க ஞானம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தீட்டா அலைவரிசையில நீங்க இருந்தா, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். கடைசியாக நமக்கு காமா வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கிரியேஷன் தான். இந்த காமா வேவ்ஸ் அப்படின்றது ஒரு இக்கட்டான நிலையில நம்ம இருக்கோம். சடனா வந்து ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவால அந்த இக்கட்டான நிலையில இருந்து நம்ம தப்பிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிங்கர் பாடுறாங்க. அவங்க பாடும்போது ஒரு அழகான டியூன் வந்து அவங்களுக்கு வருது. அந்த நிலை பாத்தீங்கன்னா இந்த காமா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரியேஷன். உங்க மைண்ட்ல இருந்து ஒரு கிரியேஷன் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கே தெரியாத ஒரு கிரியேஷன் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்கன்னா, அது காமா வேவ்ஸ். அந்த நிலையில உங்க மைண்ட் இருக்கும்போது இந்த கிரியேஷன் ஆகுது. அண்ட் வந்து அல்சைமர்ஸ் போன்ற எல்லா விஷயங்களும் இது வந்து டாக்டர்ஸால கிளியர் பண்ண முடியாது. அந்த அல்சைமர்ஸ் அப்படின்ற நோய வந்து டாக்டர்ஸால கிளியர் பண்ண முடியாது. ஆனா, இந்த அல்சைமர்ஸ் போன்ற விஷயங்களும் இந்த காமா வேவ்ஸ்ல நீங்க இருந்து அந்த தியான நிலையில இருக்கும்போது, அதையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, சொல்லணும்னா நம்ம ஆஸ்ட்ரல் சர்ஜரின்னு சொல்றோம். தியானத்துல ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே எப்ப நடக்குதுன்னா, இந்த காமா வேவ்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும்போது, அந்த ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் எல்லாம் நடக்குது. இங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆழ்நிலைக்கு அந்த சைதன்ய நிலைய நம்ம உணர முடியுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல இந்த அற்புதமான இந்த வேவ்ஸ்ல நம்ம இருக்கிறோம். இப்போ எல்லா வேவ்ஸ் எல்லாத்துலயும் இந்த காமா ஒரு மாதிரி காமா அப்படின்னா நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் கிரியேட் பண்ற அந்த நிலை காமா. தீட்டா வேவ்ஸ் அப்படின்னும்போது ஆழ்ந்த சப்கான்ஷியஸ் நிலை. டெல்டா வேவ்ஸ் அப்படின்றது தியான நிலை. தியான நிலை டீப் ஸ்லீப் ஸ்டேட்.
ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்றது நம்ம தினம்தோறும் நம்ம செய்யற வேலைகள்ல இருக்கிற இந்த நிலை. ஸோ இதுவும் நம்ம வந்து படிச்சு இப்போ நான் புக்ல பார்த்து உங்களுக்கு சொன்னது ஒரே ஷார்ட் ஃபார்ம் தான். இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒவ்வொரு வேவ்ஸை பத்தி நம்ம படிச்சுக்கணும்னா நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ்ல பார்த்து நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயமும் நம்ம சொன்னது இவ்வளவுதான், ஆனா இவ்வளவே கிடையாது. இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நிறைய நம்ம புரிதல் வேணும்னா நிறைய அதை பத்தி நம்ம படிக்கணும். ஸோ ஷார்ட் ஃபார்மா புக்ல இந்த மேகசின்ல தெலுங்கு மேகசின்ல நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். இதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் சொன்னது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஈஸியா இருந்துச்சா? எஸ், பேசலாம். நம்ம சீக்கிரமா ஒரு 10 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு நம்ம தியானத்துக்கு போயிடலாம். ராதா மேடம் புரிஞ்சுதா? மேம் நான் வைஷ்ணவி பேசுறேன் மேம். சொல்லுங்க. நல்லா புரிஞ்சது மேம். கிளியரா எடுத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு மேம். மேம் தீட்டா வேவ்ஸ்னா நீங்க சப்கான்சியஸ் மைண்ட் அது சொன்னீங்க மேம். அப்படின்னா நமக்கு கனவுல வர்றது எல்லாமே வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் எல்லா கனவுகளும் வருதா மேம்? இப்ப வந்து இங்க ஜஸ்ட் இவங்க மேலோட்டமா தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆழமா வந்து படிக்கும்போது இதுல டிஃபரன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருக்காங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது அது ஒரு ரொம்ப ஆழ்நிலை ஸ்டேட். அந்த நிலையில ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒவ்வொரு வேவ்ஸ் வந்து மாத்தி கூட இருக்கலாம். நமக்கு இத பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது. படிச்சது சொல்றோம் அவ்வளவுதான். ஓகே மாஸ்டர். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நிலையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லா டே டைம்ல நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம கண் முழிச்சு நம்ம வேலை செய்யற எல்லா நேரத்திலயுமே நம்ம பீட்டா அண்ட் ஆல்பாக்கு மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகுறோம். வேற எந்த விஷயங்களும் நமக்கு நடக்காது. டீப் ஸ்லீப், தூக்கத்துல, தியான நிலையில நம்ம வந்து ஒரு புக்கு ஆழமா படிக்கிறோம். ஒரு விஷயத்த அப்படியே நம்ம இந்த உடலை மறந்து மனசை மறந்து நம்ம ஏதாவது செய்யறோம்னா அப்ப வர்றதுதான் மத்த வேவ்ஸ் எல்லாமே. நம்ம முழிச்சு இருக்கிற நேரத்துல பீட்டா அண்ட் ஆல்ஃபால தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எஸ். வணக்கம் மேம். வணக்கம். நான் இப்பதான் வந்து மனம் உருவாக்கும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு புக் படிச்சுட்டு இருக்கேன் மேம். பத்ரிஜி எழுதுற புக்கு. அதாவது மைண்ட் டு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இதேதான் போட்டிருக்காங்க. இப்பதான் படிச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு இருக்கேன். பத்ரிஜி புக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி படிச்சா பத்தாது. அது நிறைய வாட்டி படிக்கணும். இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா உடனே அடுத்த சாப்டருக்கு போக கூடாது. அந்த சாப்டர் ஒரு 2-3 வாட்டி படிங்க. 2-3 வாட்டி படிச்சுட்டு அடுத்தது போங்க. சோ அடுத்த சாப்டர் படிச்ச அப்புறமா திரும்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சீங்கன்னா அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் மேம் படிக்கிறேன் நான். அப்படி படிக்கும் போதுதான் அந்த ஞானத்தை இங்க வந்து புக்கு முடிக்கணும் அப்படின்றத விட எவ்வளவு நீங்க மனசுல புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். புக்கு முடிக்கணும்னா நம்ம கடகடன் படிச்சுட்டு 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் புக்கு. படிக்கணும் அப்படி முடியாது அது மாதிரி புக்கு. ஆமா, அந்த மாதிரி சும்மா படிச்சுட்டே போகலாம். பட் அது என்னன்னா ஜஸ்ட் நான் பினிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேணா அந்த மாதிரி படிக்கலாமே தவிர ஆனா அது மைண்ட்ல ஏறாது. நம்ம வந்து திரும்ப 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 படிக்கும் போதுதான் நமக்கு மனசுல ஏறும். அதான் தீட்டானா அந்த கிரியேட்டிவா திங்க் பண்ணும்பொழுது அந்த இது தீட்டா வேவ்ஸ் வருது. நம்ம டெல்டா இதுன்னா சமாதி நிலையில நம்ம மெடிடேஷன்ல ரொம்ப டீப்பா போகும்பொழுது அந்த டெல்டா வேவ். சோ எல்லாத்துக்குமே மூலம் மனம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சோ மனம் எந்த அலைவரிசையில இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு இப்போ தியானத்துல நமக்கு இப்போ நான் உட்கார்றேன் எனக்கு வந்து கரெக்டா இல்லை அப்படின்னும் போது உடனே வந்து மனசு சரியில்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன வீடியோ பாக்குறதோ ஏதோ ஒரு சாரோட மெசேஜ் கேட்கறது
நமக்கு புடிச்ச பாட்டு கேட்கறது. அந்த மாரி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அது பண்ணிட்டு, எனக்கு புடிச்ச பாட்டு பாடிட்டு, எனக்கு புடிச்ச விஷயம் நான் நெனச்சுட்டு, அந்த விஷயத்த நெனைக்கும்போது என்ன ஆகுது, திரும்ப அந்த அலைவரிசைய நீங்க மாத்துறீங்க. அந்த மாரி மாத்தி கம்ஃபர்டபுளா மனச வந்து கம்ஃபர்டபுள் பண்ணி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, ஆழ்நிலை தியானம் வந்துரும். ஆழ்நிலை தியானத்துக்கு எங்கேயும் பெயிண்டிங் ஓட டிராயிங் பண்ணும் பொழுதும் சரி மைண்ட் ரொம்ப காமா இருக்குமாம். அதே போல பாட்டு பாடும் பொழுது மியூசிக் ஆ கேட்கும் பொழுதும் அவ்வளதான். ரொம்ப உங்களுக்கு எதுல மைண்ட் காம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. சோ அந்த விஷயத்த ஒரு 5, 10 நிமிஷம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த தியானத்த இப்ப தியானத்துல உட்கார்றீங்க, முடியல. அது கரெக்ட்டா இல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா, ஒரு 5, 10 நிமிஷம் ஒதுக்கி, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு அந்த மைண்ட் மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு, திரும்ப தியானம் செய்யுங்க. நல்லா டீப்பா போயிடுவீங்க. சரிங்களா? ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க் யூ. எஸ் மாஸ்டர்ஸ் வேற யாராவது பேசுறீங்களா? ஸ்நேகலதா பேசுங்க. ஐயோ! சிக்னல் சரியில்லம்மா. சவுண்டே கேட்கல. இப்ப கேக்குதுங்களா மாஸ்டர்? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வெளில இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து 7:30ல இருந்து 11:30 வரலும் நான் மெடிடேஷன் பண்ணேன் மாஸ்டர். சூப்பர். நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு வந்து நான் இருக்கேன். என்னுடைய அந்த பாடியே அங்க இல்லாத மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ம். நான் வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு. என்னென்ன பிளேஸும் எனக்கு தெரியுது. ம். ஒரு ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மாஸ்டர். அதெல்லாம் தெரியல, அது மாதிரிலாம் நடக்குமா மெடிடேஷன்ல? நீங்க நீங்க வந்து சொன்ன உடல்ல மாதிரி இல்ல. சரிங்களா? உடல்ல இருந்து சூக்ஷ்ம உடல்ல போயிட்டு நீங்க டிராவல் பண்றீங்க. சூக்ஷ்ம உடல் வந்து திரும்ப அதுலேருந்து காரண உடல் போகும். காரண சூக்ஷ்ம உடல் இல்ல காரண உடல், மகா காரண உடல் எந்த உடல்ல நம்ம வந்து போறோம் அப்படின்றது தெரியாது. சூக்ஷ்ம உடல்ல போகும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். காரண உடல்ல டிராவல் பண்றீங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும். மகா காரண உடல்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதை விட சூப்பரா இருக்கும். இப்ப வந்து எந்த உடல்ல நான் டிராவல் பண்றேன் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா ஞானம் தான். அந்த உடலை பத்தி விழிப்புணர்வு வரும்போதுதான், அந்த ஞானம் வரும்போதுதான், நீங்க வந்து நான் இன்னைக்கு சூக்ஷ்ம உடல்ல போயிருக்கேனா, காரண உடல்ல போயிருக்கேனா, டீப் ஸ்டேட். எவ்ளோ டீப் ஸ்டேட்ல நீங்க மெடிடேஷன்ல இருக்கீங்களோ, அவ்ளோ ஒரு ஹையர் பாடிஸ் ரிலீஸ் ஆகுது. ஹையர் பாடிஸ்ல நீங்க பாக்குறது எல்லாமே ஹையர் வேர்ல்ட்ஸ். நீங்க பார்த்திருக்கிறது கூட ஹையர் வேர்ல்ட் தான் பார்த்திருக்கீங்க. சரிங்களா? அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டெல்டா பிளேஸ்ல தான் நான் அந்த அந்த வேவ் லென்த்ல தான் போயிருக்கேன். நான் இப்ப கெஸ் பண்ணிருக்கேன் மாஸ்டர். எஸ், எஸ். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூப்பா. சொல்லுங்க சுஷீலா மேடம், சொல்லுங்க. மேடம் இன்னைக்கு ரொம்ப நல்லா எடுத்தீங்க மேடம். மனம், உடல், ஆன்மாவை பத்தி. அதுல ஸ்டேஜஸும் நல்லா புரிஞ்சிச்சுங்க மேடம். நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கேட்கறது. தேங்க்யூ, தேங்க்யூ. பொதுவா வந்து நம்ம தியானத்துக்கு கூட மனசு நல்லா இருந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அது வந்து கரெக்டு தான் போல இருக்குது. நம்ம வந்து அவசர அவசரமா வேலை முடிச்சுட்டு வந்து உட்கார்றப்ப அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம நிம்மதியா வந்து அதுக்குன்னு உட்கார்ந்து ஆரம்பமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தியானம் பண்ணும்போது. ரொம்ப ஹரிபரியா பண்ணிட்டு வந்தோம்னா அது தியானத்துக்கு சரியாகாது. அப்ப வந்து நம்ம மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? இங்க உடல் உழைப்பு இருந்தா அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்ல. பிரச்சனை மன உளைச்சல் இருந்தாதான் தியானம் வராது. அப்படியெல்லாம் இல்ல. உடல் உழைப்போட மன உளைச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே வந்து கொஞ்சம் செஞ்சிரணும் அப்படிங்கிற அந்த மனசுல சீக்கிரம் நல்லா அதான் அது அந்த கூட மாதிரி மன ஒரு உளைச்சல் எண்ணம். தான். அந்த மாதிரி எண்ணம்.
அது கூட மன உளைச்சல் தான் மேடம். இப்ப வந்து நல்லா உடல் வந்து இன்னும் தியானம் வந்து நல்ல உடல் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நிறைய டயர்ட் ஆயிடுச்சு. அந்த டயர்டா இருக்கும்போது நீங்க உட்கார்ந்தீங்கன்னா டீப் மெடிடேஷன் வரும். பாடி டயர்ட்னஸ்க்கு மெடிடேஷன் இன்னும் நல்லதுதான். ஆனா மைண்ட் வந்து கரெக்டா இல்ல. மைண்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னும் போதுதான் நமக்கு தியானம் சரியா இருக்காது. உடல் எவ்வளவு டயர்ட் ஆனாலும் மெடிடேஷன் சூப்பரா இருக்கும். நம்ம வந்து வெளிய போயிட்டு ரொம்ப களைப்பா வரோம். ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ண மூடி திறந்த உடனே அந்த 2 நிமிஷத்துலயே ரிகவர் ஆயிடும். கரெக்ட். அது நான் உணர்ந்திருக்கேன். நிறைய வந்து வேலை பளுவோ அல்லது நல்ல இதா பண்ணிட்டு வந்து நம்ம அப்பாடா அப்படின்னு உட்கார்ந்து கண்ணை மூடும் போது அது ஒரு மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இதா இருந்திருக்கு நிறைய டைம்ஸ். மன உளைச்சல் தான் இங்க உங்களுக்கு மெடிடேஷனுக்கு டிஃபர் பண்ணும். பாடி உளைச்சலுக்கு எதுவும் ஆகாது. இங்க வந்து இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து பப்ளிக் பிளேசஸ்ல சுத்துறோம். என்ன ஒரு சில இடத்துல நிறைய நடக்கிறோம். அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து நமக்கு நிறைய நேரம் இருக்கா தியானம் பண்றதுக்கு. இப்ப கோயிலுக்கே போறோம் 2 மணி, இப்ப திருப்பதிக்கே வச்சுக்கோங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் கியூல. அந்த கியூல போயிட்டு நம்ம வந்து நடுவுல எங்கேயாவது நம்ம உட்கார்ந்து அந்த நடுவுல ஒரு 2 மினிட்ஸ் அப்படி கண்ணை மூடி திறக்கும் போது என்ன ஆகுது, அந்த டயர்ட்னஸ் போயிடுது. சோ டயர்ட்னஸ் போறது ரொம்ப சிம்பிள். 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க கண்ணை மூடினால திரும்ப எனர்ஜி ரீசர்க்குலேட் ஆயிடும். பட் மனசு சரியில்லைன்னா தான் எதுவுமே முடியாது. நிறைய பேர் வந்து நீங்க பாருங்க, ஜுரம் வந்தாலும் நோய் வந்தாலும் சீக்கிரமா ரிகவர் ஆயிடுவாங்க. ஆனா மனசுல கஷ்டத்தை சுமக்குறாங்க பாருங்க, அவங்க ரிகவரே ஆக மாட்டாங்க. சோ ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இல்ல வீட்டுல குழந்தை இறந்துடுச்சு, இந்த மாதிரி மனநோய் இருக்கும் பாருங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து உருகிடு, அவங்கள பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு வீக் ஆயிடுவாங்க, டல் ஆயிடுவாங்க. சோ மனம் அப்படின்றதுதான் எல்லாமே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம். சோ மனச படிச்சு மனச வெல்றவங்க தான் இந்த உலகத்தை, நமக்கு சொல்லுவாங்கல்ல, உன்னை நீ வென்றால் உலகத்தை வெல்வாய் அப்படின்னு. அந்த உன்னை அப்படின்றது என்னன்னா மனம். மனசு வெல்றவங்க தான் உலகத்துல எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ வந்து நீங்க இன்டர்வியூ எடுத்தாலும் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சாலும் அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி மைண்ட் இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது, கிளியர் மைண்ட் இருக்கும். ஸோ கிளியர் மைண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. கரெக்டுங்க மேடம், அருமையா சொன்னீங்க மேடம். இன்னைக்கு மைண்டு தான் நமக்கு வந்து எப்பவும் கிளியரா இருக்கணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் ராஜேஸ்வரி, நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? எஸ் மேம், ராஜேஸ்வரி மேம். சோ ரொம்ப நல்லா இருந்தது மேம். சோ மனத்தை கலந்துதான் வந்து நம்மளுடைய ஆன்மாவை நம்ம பார்க்க அமைதி கொடுக்கதான் வந்து நம்ம எதுனாலும் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதே போல கரெக்டா மேம், நானும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உட்காரணும்னு நினைப்பேன். ஸோ அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி எதனா குடிச்சிட்டு அதன் பிறகு ரிலாக்ஸா உட்கார்ந்தாதான் அந்த தியானங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டா சொன்னீங்க மேம். அது வந்து கரெக்டு தான். மன உளைச்சல் இருக்கும்போது தியானத்தை உட்கார முடியல, அதுவும் வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து அந்த நைட்டு டைம்ல வந்து நான் செலக்ட் பண்ணி உட்கார்றது. ஏன்னா பகல்ல வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா மேம். ஸோ நம்ம வெற்றிக்கு வந்து கரெக்டா நம்ம மனம் கரெக்டா இருந்தாதான் வந்து தியானமும் கரெக்டா இருக்கும், நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கும் ஒரு கரெக்டான சரியான வழி கிடைக்கும். எஸ் மேம், கரெக்ட் தான் மேம். தேங்க்யூ மேம். அண்ட் இன்னொன்னு, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் சொல்றோம். சோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது என்ன, அந்த 3 மணிக்கு இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும். சோ உலகமே தூங்கும் போது தாட் பொல்யூஷனே இல்ல. இப்ப எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாரோட தாட்டு போய் இடிச்சுட்டு எல்லாமே அப்படி ஒரு தாட் பொல்யூஷன்ல இருக்கும். நம்ம உட்கார்ந்த உடனே எல்லாம் தாட்ஸ் டக்கு உள்ள போயிடும். நம்ம தாட்டு அங்க 1 2 இருந்தாலும் ஒரு 1000 தாட்டு மத்தவங்க உள்ள வந்துடும் நமக்கு. சோ இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா ஒன்னும் யாரோட தாட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. உங்க தாட் இருக்குன்னா அந்த உங்க தாட்டை கிளியர் பண்ண உடனே நீங்க டீப்க்கு போயிடுறீங்க. இதுதான் பிரம்ம முகூர்த்த தியானம், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் தூங்குறாங்க, தாட் பொல்யூஷன் இல்ல, அவ்வளவுதான்.
எஸ் மேம். அப்புறம் அதனாலதான் வந்து ஆசிரமத்துல போய் தியானம் பண்ண சொல்றாங்க. சோ நீங்க ரெஸ்ட் தியானம் வந்து முழுமையா இருந்தா அந்த ரெட்ரீட்லாம் வந்து கண்டக்ட் பண்றதே அதனாலதான். நம்ம முழுமையா கவனிக்கணும் அப்படின்னா அந்த ரெட்ரீட் அட்டென்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம படிச்ச இந்த ஆழ்நிலை அந்த டீப் வேவ்ஸ், டெல்டா ஆகட்டும், தீட்டா ஆகட்டும், காமா ஆகட்டும், இந்த வேவ்ஸ் எல்லாமே நமக்கு அகத்தியர் ஆசிரமத்துக்கு போயிட்டோம், மௌன தியானத்துல அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு போயிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா வந்துரும். நம்ம பண்ற நமக்கு வந்து கண் முழிச்சு இருக்கிற நேரமே ஆல்பா பீட்டாவை தாண்டி தான் நம்ம இருப்போம். அந்த இடமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எனர்ஜி ஹையர் ஆக ஆக சைதன்யம் வந்து மேல் நோக்கி போகுது. உங்க சைதன்யம் எவ்வளோ ஆழ்நிலை சைதன்யத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்க வேவ்ஸ்க்கும் உங்க பிரெயின் வேவ்ஸும் அந்த மாதிரி ஆழ்நிலையில இருக்கும். சோ அங்க போகும்போது நமக்கு மனசு வந்து அலைப்பாயாது. உட்கார்ந்த உடனே கண் மூடி வந்து நம்ம இது பண்ணிட்டோம். அங்க வந்து சொல்றாங்க, நமக்கு ஆசிரமத்துக்கு போகும்போது 3 நாள் நம்ம வந்து மொபைலே பார்க்க மாட்டோம். மொபைல் இல்லாம இருக்க முடியுது, ஃபேமிலி இல்லாம இருக்க முடியுது, நம்ம குழந்தைங்க இல்லாம இருக்க முடியுது, எதை பத்தியும் யோசிக்காம இருக்கணும்னு சொல்றாங்க, அது முடியுது. யாரையும் கண்ணுல பார்க்காம அப்படியே இருக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் எல்லாமே முடியுது. அப்படின்னா அந்த இடத்துல போன உடனே நீங்க ஹையர் பிரெயின் வேவ்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆறீங்க. சோ அந்த பிரெயின் வேவ்ஸ் ஹையர் ஷிஃப்ட் ஆகும்போது இது எல்லாமே ஈஸியா உங்களால பண்ண முடியுது. சோ நம்ம வீட்ல ஏன் முடியலன்னா, நம்ம என்னதான் நம்ம மனச வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹையர் வேவ்ஸ் கூட்டு போனாலும் திரும்ப டமால் நீங்க கீழ விழுந்துரும். நம்ம வந்து ஒண்ணா நினைச்சு பொத்தி உங்க மனச மேல தர அது டமால் ஒருத்தர் வந்து அம்மா இது அப்படின்னு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்ப டமால் கீழே வந்து விழுந்துரும். அப்படியே தரையில விழுந்து தரமட்டம் ஆயிடுங்க. அதுதான் ஃபேமிலியில இருக்கிறதும் நம்ம வந்து ஆசிரமங்கள் போகும்போது நடக்கிற ஒரு மாற்றம். சோ அதுதான் நமக்கு வீட்டை விட்டு கிளம்பணும், வீட்டை விட்டு நம்ம இந்த மாதிரி போகணும், ஸ்டே பண்ணணும்னு சொல்றது அதுக்குதான் PSSM. சோ இங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணும்போது அந்த 3 days 4 days நம்ம அங்க அந்த ரெட்ரீட் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணும்போது 3-4 daysல அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் வைப்ரேஷன், ஹையர் வேவ்ஸ்ல நம்ம இருக்கிறது பிரெயின் கொஞ்சம் பழகிடும். சோ பிரெயின் வந்து பிராக்டிஸ் ஆயிடும். அங்க பிராக்டிஸ் ஆகும்போது திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த பிராக்டிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த நினைவு மனசுல இருக்கிறதால வீட்லயும் நமக்கு முன்ன விட பெட்டரா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல் வந்து நமக்கு தெரியாது, அத பத்தி நம்ம பார்க்கல, உணரல. சோ அங்க போயிட்டு அந்த 3 நாளும் நாம அதெல்லாம் உணர்ந்து அந்த வேவ்ஸ வந்து உணர்ந்து அந்த ஹையர் எனர்ஜிஸ மைண்டுக்கு கொடுக்க அந்த சைத்தன்யம் வளருது. சோ சைத்தன்யம் வளரும் போது நம்ம பிரெயின் வேவ்ஸும் ஹையர் வேவ்ஸ்ல இருக்கும். சோ ஹையர் வேவ்ஸ் வந்து மைண்ட் கான்சியஸா பிராக்டிஸ் பண்றீங்க. சோ கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ணி வீட்டுக்கு வரும்போதும் அது கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப நம்ம வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா வாழ்க்கையில முழுகிட்டோம்னா, ஐயோ அப்ப நல்லா இருந்துச்சு, போயிட்டு வந்த உடனே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, இப்ப திரும்ப பழபடியா ஆயிடுச்சுன்னா அப்ப திரும்ப போகணும். திரும்ப எங்க குப்பை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ மனச குப்பையாக்காம வைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க மனச வந்து அமைதியா, யார் என்ன சொன்னாலும் பர்சனலா எடுத்துக்காம, அட போடா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். அப்படி இருக்கும்போதுதான் உங்க மனசு குப்பை ஆகாது. இந்த காதுல வாங்கி இங்க விடல, அது வாயில வந்துச்சு இங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, வாயில வந்த எல்லாமே நீங்க இந்த காதுல கேட்டது எல்லாமே வாயில வந்துச்சுன்னா அது மனசுல போய் உட்காரும், பிரெயின்ல போய் உட்காரும், இதயத்துல போய் உட்காரும். உங்களை நீங்களே கண்டாமினேட் பண்ணிக்கிறீங்க. சோ எது கேட்டாலும் இந்த காதுல விட்டுருங்க, அதை பத்தி திரும்ப வாயால சொல்லாதீங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க. சொல்றதுக்கு ஈஸி தான், ஆனா ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம பழக சரியாயிடும். எஸ் மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர். சரி நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா இப்ப இவ்ளோ நல்ல விஷயங்கள் நம்ம கேட்டதும் நம்ம பிரெயின் வேவ்ஸும் இப்ப ஹைக்ல இருக்கு. இதே ஒரு பிரெயின் வேவ்ஸ்ல, ஹையர் பிரெயின் வேவ்ஸ்ல நம்ம தியானம் செஞ்சு நல்ல அனுபவங்களை பெறலாம். தியானம் செஞ்சு
உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே கட்டாயமா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம பண்ணோமா, முடிச்சோமா, ஆஃப் பண்ணோமா, இல்ல சாப்பிட்டு தூங்குனோமா, இந்த மாரி இருக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அப்படின்னா, உடனே குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப குரூப்ப பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கு அப்படியே. யாருமே வந்து ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்றதால ஏதோ ஒரு சில பேர் மெடிடேஷன் டன் மெசேஜ் போடுறாங்களே தவிர, யாருக்கு என்ன நடக்குது? யார் எப்படி இருக்காங்க? யார் தியானத்துல முன்னேறுறாங்க? யார் அப்படியே இருக்காங்க? ஒண்ணுமே ஒரு இதுவும் தெரியாம இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒருத்தர் 2 பேர் நீங்க ஷேர் பண்ண அது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ குரூப் நம்ம வைக்கிறது எதுக்கு? நம்ம டெவலப் ஆறதுக்கு தான். நம்ம டெவலப் ஆகணும்னா, நம்ம டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாம சொல்லணும். அது சின்னது, பெருசு, அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இந்த மாரி எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புது விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க தியானத்துல. இப்ப இந்த கன்டென்ட்டே கேட்டிருக்கீங்க. இது கேட்டுட்டு இப்ப தியானம் பண்ணதும் ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃபரண்ட் உணர்வு வருதுன்னா, மெடிடேஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் குரூப்ல ஷேர் பண்ணணும். குரூப்ல ஷேர் பண்ணும்போது, இப்ப இங்க அட்டெண்ட் பண்ணல. நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணல. இந்த வீடியோ வந்து இந்த முடிச்ச உடனே வேணி மேடம் அழகா இதுல போஸ்ட் பண்றாங்க. ஸோ யாருமே திரும்ப போய் அந்த வீடியோ பார்த்ததும் கிடையாது. ஸோ நீங்க ஷேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த வீடியோ ஓபன் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கால இந்த நாலேஜ் போய் இன்னொருத்தருக்கு கிடைக்குது. ஸோ அப்ப உங்களால இன்னொருத்தருக்கு இந்த நாலேஜ் கிடைக்குதுன்னா, அதுல நல்ல விளைவு உங்களுக்கும் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இஸ் த பெஸ்ட் வே. எல்லாரும் தியானத்துல எல்லாருக்கும் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒவ்வொருத்தரும் பேச பேசதான் உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது மத்தவங்க பார்த்து அவங்களுக்கு ஆர்வம் வருது. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீகத்துல வளர்றது சுலபமா வந்து நமக்கு தியானத்துல பத்ரிஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரும் தினம்தோறும் நம்ம குரூப்ல நடக்கணும். ஸோ இது நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எப்படியோ ஓடிட்டே தான் இருப்போம். அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுல ஷேர் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நாள் உங்களுக்கு எவ்வளவு நல்லா போகுதுன்னு பாருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கணும். எல்லாருமே க்ரோ ஆகணும். அதுக்கு தான் நம்ம குரூப். ப்ளீஸ் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க குரூப்பை. இன்னைக்கு எல்லாரும் மெடிடேஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் குரூப்ல போடுங்க. ஒரு சின்ன மெசேஜ், ஒரு ½ minute, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அழகா ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கோங்க. இப்போ வந்து சம்மர் வந்தாச்சு. நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம வந்து மெடிடேஷன் பண்றதால எக்ஸ்ட்ராவா நம்ம பாடி ஹீட் ஆகும். அதனால நிறைய வாட்டர் குடிங்க. இப்ப தியானத்துக்கு முன்னாடி பின்னாடி கட்டாயமா தண்ணி குடிக்கணும். எல்லாருமே அமைதியான நிலையில உட்கார்ந்துருங்க. எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் தியானம் பண்ணுங்க. ஸோ நான் 1 hour மியூசிக் ஷேர் பண்றேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.